வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழியில் ஒரு சிசுவின் இன்பு தொகுதி உட்பட இதுவரை 13 இன்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த புதைக்குழி மிகப்பெரியதாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அரியாலை சிந்துபாத் இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பணிகளின் 5ஆம் நாளான நேற்றைய தினம் சிறிய இன்பு தொகுதி ஒன்று அகழ்ந்து முகத்தோற்றத்தின் அளவில் அது ஒரு வயதுக்கு உட்பட்ட சிசுவுடையதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. மேலும் இதுவரை 13 இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 5 தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவற்றை அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை ஆடைகள் எவையும் மீட்கப்படவில்லை. அத்துடன் வேறு சில இன்பு சிதிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிவான் ஆனந்தராஜா அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி துண்ணாலை பகுதியில் 15 லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதனை எடுத்து சென்றவர் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் துண்ணாலை பகுதியில் காங்கேசன்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் திடீர் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது துண்ணாலை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் கசிப்பினை எடுத்து சென்ற ஒருவரை மறைக்க முற்பட்ட போது கசிப்பு கலனினை வீசிவிட்டு அவர் தப்பி சென்றுள்ளார். மீட்கப்பட்ட கலனில் இருந்து 15 லிட்டர் கசிப்பினையும் காங்கேசன்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தியுள்ளனர். தேசிய இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்த கோரி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினரால் ஜாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கவனவீர்ப்பு போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய், வெளிமாகாணம் என்ன வேறு நாடா, ஆசிரியர் இடமாற்றம் மூலம் குடும்பத்தை சிதைக்காதே, சேவையின் தேவை கருதி இடமாற்றத்தில் ஆசிரியர்களின் அவர்களின் உறவினர்களின் மருத்துவ சான்றிதழை கருத்தில் கொள், இடமாற்ற கடிதத்தில் காலத்தை வரையறை செய் ஆகிய கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக 6 பிரதிநிதிகள் ஆளுநரை சந்தித்து மனு ஒன்றை கையளித்தனர். தேசிய ஊடக கொள்கையை தயாரிப்பது தொடர்பில் ஊடகத்துறை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கருத்து மற்றும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படுமே தவிர முடக்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய ஊடக கொள்கை ஒன்றை தயாரிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எமது அரசாங்கத்தின் ஆட்சி ஏற்றதன் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இது தொடர்பில் கடந்த அரசாங்கத்தால் ஊடகத்துறை சார் நிபுணர்கள் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியையே நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். ஊடகத்துறையினரின் பரிந்துரைகளுக்கு அமையவே இந்த கொள்கை தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இது தேசிய ஊடக கொள்கை மாத்திரமே, மாறாக சட்டமல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஐபிஎல் தொடரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றிய நிலையில் நேற்று இடம்பெற்ற வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். பெங்களூரின் விதான் சவுதாவில் இருந்து சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்துக்கு திறந்தவெளி பேருந்தில் பெங்களூரு அணி நேற்று உலா வந்த போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் லீ ஜே மிஜுங் சுமார் 50% வாக்குகளுடன் வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் அரசியல் கொந்தளிப்புக்கு மக்களின் வாழ்க்கைக்காக உழைக்க விருப்பமற்ற அரசியல் பிரிவுகளே காரணம் என கூறிய லீ ஜே மியுங் மக்களை ஒன்றிணைக்க பாடுபடுவதாக தனது பதவியேற்பு உரையில் தெரிவித்தார். பிளவு அரசியலை முடிவுக்கு கொண்டு வரும் ஜனாதிபதியாக மாறுவேன் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்துள்ளார். மேலும் அவசர கால பொருளாதார பணிக்குழு உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும்
என்றும் அறிவித்த அவர் போராட வேண்டியது உள்நாட்டு பிரச்சினைகள் மட்டுமல்ல, புதிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க கொரிய கூட்டணியை வழிநடத்தல், சீனாவுடனான அதன் உறவுகளை சமநிலைப்படுத்தல் மற்றும் அதன் நெருங்கிய அண்டை நாடான வடகொரியாவை கையாளுதல் போன்ற அவசர வெளிநாட்டு சவால்களையும் லீ எதிர்கொள்கின்றார். தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலையை செயற்படுத்தியதற்காக அப்போதைய ஜனாதிபதி யூன் சுக் யோலை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். தென்கொரிய அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அடுத்த 2 மாதங்களுக்குள் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால ஜனாதிபதி ஹான் டக்-சூ அறிவித்ததற்கு அமைய அந்நாட்டில் தேர்தல் இடம்பெற்றது. நடப்பு IPL தொடரில் 4 முக்கிய விருதுகளை தமிழக வீரரான சாய் சுதர்சன் தட்டி சென்று சாதனை படைத்துள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற IPL இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்று பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்றுள்ளது. இதனை அடுத்து நடப்பு IPL சீசனில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் குஜராத் அணியை சேர்ந்து சாய் சுதர்சன் 4 விருதுகளை வென்று அசத்தியுள்ளார். அந்த வகையில் நடப்பு IPL சீசனில் 759 ஓட்டங்களை குவித்து ஓரஞ்ச் கோப்பையை கைப்பற்றிய சாய் சுதர்சன் 88 பவுண்டரிகள் அடித்து அதிக 4 ஓட்டங்கள் அடித்தவர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்து ரூபே அண்ட் தி போர்ஸ் ஆப் தி சீசன் விருதையும் பெற்றுள்ளார். மேலும் வளர்ந்து வரும் வீரருக்கு வழங்கப்படும் எமர்ஜிங் வீரருக்கான விருதையும் வென்ற அவர் 1495 பெண்டசி புள்ளிகள் பெற்று பெண்டசி கிங் விருதையும் தட்டி சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.